உள்ளே உட்காந்து ஒரு 2 நிமிடங்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரே சப்தமாக இருக்கு. என்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்ன இளையராஜா இப்படிலாம் மியூசிக் பண்ணியிருக்காரு, நம்மளால் தலை உண்மையிலே வலிச்சிச்சு, தலை வலிக்குது, டம்மு டும்முன்னு ஏன்னா ஒரு நிலையிலேருந்து நான் அனுபவிச்சது அப்படியே சொல்கிறேன். என்ன இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டே போயிட்டுருக்கேன். இந்த வெள்ளை மலை பொழியது ஒரு சாங் வந்துச்சு. அங்கே நான் செத்துட்டேன். அதாவது நான் நேரடியாக சந்திக்கும் பொழுதும் அதுதான் சொன்னேன். அந்த பாடல் என்னை ஒரு வழி ஆக்கி அந்த டீம் அசந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்தாச்சு. மறுநாள் காலையில் பார்த்தா தினத்தந்தி பத்திரிக்கையில் நான் பார்க்குறேன், 19 வயது இளைஞரின் சாதனை போட்டு ஏஆர் படத்தை போட்டு இந்த படம் இது புதிய இளைஞருடைய இசையமைப்பாளர் புதிய இளைஞர் ஏஆர் வந்து நான் பார்த்து அதை விட பெரிய அதிர்ச்சி எனக்கு. படத்தில் பாட்டு கேட்டபோது இருந்த அதிர்ச்சியை விட என்னடா 19 வயசில் இப்படி ஒரு மியூசிக் பண்ணிட்டாரா, அப்போ இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போயிட்டு அப்போவே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். அவரை பாராட்டி எழுதிட்டு அன்றைய சிச்சுவேஷனில் எழுதிட்டேன். ஆசையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இந்த ஏஆர் ரஹ்மான்ங்கிற அந்த பேரை மட்டும் வச்சுட்டு யாராக இருந்தால் நமக்கு அதை பாராட்டியே தீரணும் எழுதி முடிச்சு இந்த பசங்களாம் வந்தாங்க, படித்து பார்த்து ஆகா நல்லா இருக்கே, நீங்கள் ஏஆர் ரஹ்மான்ட்டே நேரடியாக போனீங்கன்னா அது இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் வந்திருக்காரு, நீங்கள் அது உங்களுக்கு சின்ன வயசு உள்ளவராக்கார், நீங்கள் போகலாமா என்ன அப்படின்ட்டு அந்த ராஜவில் இருந்த ஒரு 4-5 பசங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் சென்னைக்காக மீண்டும் போங்க, அவரை பாருங்கள் அப்படின்ட்டாங்க. அதில் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், இப்படியே போகணும்னா இதே கவிதையை நீங்கள் சீல்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா. அப்போ தான் அதை சீல்டு ஆக்கணும். அதெல்லாம் பெரும் கதை. உண்மையிலே சொல்கிறேன், நான் அவரை பார்த்தது ஸ்கூல் போகிற பையன் மாதிரி தான் வந்தார். அவர் பார்த்தோன்னே அசந்து போயிட்டேன். ரொம்ப ஷார்ட்டாக இருந்தார். இந்தளவுக்கு உடம்புலாம் இல்லை. அப்போ நான் பார்க்கும்போது வந்தோடனே நான் உங்களுக்கு வாழ்த்து பாட போகிறேன் அப்படின்னு. அவர் அசந்து இல்லை அண்ணே நான் என்ன சாதிச்சிட்டேன், இப்போ தான் 3 மாதம் படம் போயிட்டுருக்கு, நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னாரு. நான் வாழ்த்து பார்ப்பேன். அப்போ நீங்கள் உட்காந்தே இப்போ சொல்லுங்கள், நான் உட்காருங்க முதல்ல, வாழ்த்துப்பா பாடம் வந்திருக்கேன், நீங்கள் உட்காருங்க, உங்களை உட்கார வச்சு நான் வாழ்த்து பாப்பான்னா அவங்க அம்மா நிற்கிறாங்க. அப்போ நான் உடனே சொன்னேன், அதில் எழுதியிருப்பேன், என் அபிமானத்துக்குரிய நீன்னு எழுதியிருப்பேன். அவர் உட்கார மறுத்துட்டார். நான் நின்றுக்கிறேன். கடைசி வரைக்கும் உட்காரவே இல்லை அவர். எனக்கு ரொம்ப அந்த பணி இன்றைக்கு வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் நானும் நின்று பாடிட்டுருக்கேன், என் அபிமானத்துக்குரிய நீ சுரங்களை சுவாசப்பையில் சுமப்பவன் நீ, இசை மூச்சு விட்டு உயிர்களில் இனிப்பவன் நீ, முதலிலேயே ரோஜா தந்து எல்லோரையுமே தன் காதலாக்கி கொண்டவன் நீ, தாவணி அணி முன்பே தாயானவன் நீ அண்ணே அப்படின்னாரு. ஆமாம், 19 வயசில் உலகத்தையே திரும்பி வைக்கிற அளவுக்கு ஒரு இசையை போட்டு பாட்டு எழுதிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறது, 19 வயசு எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் எழுதுனேன் அப்படின்னு. தாவணி அணி முன்பே தாயானவன் நீ, இதயங்கள் மட்டுமல்ல இமயங்களே வியக்கிறது, இதோ உனக்கு கிஸ் கொடுக்க கின்னஸ் காத்திருக்கிறது, நின்னிசை காதலன் மனவீர் ஆசிரியன் போட்டு அன்றைய தேதியை போட்டு அது சீல்டாகவே கையில் கொடுத்தாச்சு. அந்த சீல்டுலேயே அது இருக்குது. என் படமும் இருக்கும், அவர் படமும். அந்த திருத்தந்தியில் வந்த படத்தை எடுத்து அது போட்டோ ஆக்கி அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். அப்படி கொடுத்துட்டோம். நான் கொடுத்துட்டேன். சத்தியத்தாய் ஈன்றெடுத்த சாதி சரித்திரமே, சாவை சாகடித்த சரித்திர நாயகனே, கத்திக்கும் கருணையுண்டு உன் மீது என்று மணியாட்சி நிலையம் மனந்திறந்து சொன்ன போதும், எம்ஆர் ராதாவின் துப்பாக்கி உன் தொண்டையோடு போடு எடுத்து தோல்விவிட்டு சென்ற போதும், அமெரிக்கா எல்லை வரை அடம்பிடித்து தொடர்ந்து வந்த அந்த யமன் கூட உன்னிடத்தில் ஏமாந்து போன போதும்னு ஆரம்பிக்கும் போது பாலியெல்லாம் இருக கட்டி தழுவிருக்காரு. அவர் தான் அடிக்கடி சொல்லுவார், டே நீ சீக்கிரம் புத்தகம் போடுன்னு சொன்னது அவர் தான். புத்தகம் நீ போட்டே ஆகணும்பார். இந்த மாதிரி அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ தீவிரமான ரசிகராக எம்ஜிஆர் மேலே இருக்கீங்க, எங்கள் தலைவருக்கு நீங்கள் எழுதுனா உங்களுக்கு இந்த மாதம் வாடகையே வேண்டாம் அப்படின்னாரு. என்ன விஷயம் அப்படின்னாரு. அந்த கவிதையா நான் தூங்கிடுவேன் அப்படின்னாரு. பேசாமல் இருந்தோம். 2 லைன் படி. எந்த ஊர் அப்படின்னாரு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அப்படின்னேன். ஒரு 2 லைன் படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ஓகே அப்படின்னாரு. சரி அப்படின்னா அப்புறம் ஒரு 2 லைன் படித்தேன். நடிப்பு சிற்பிக்கு நான் சுட்டும் புகழ் மாலை இது. அப்புறம் ஆரம்பிச்சேன்னு பார்த்தா படிங்க அப்படின்றாரு. படிங்க அதை சொல்லுவேன். சிவாஜி அப்படி உட்காந்துருக்கார். நான் சொல்கிறேன், ராஜமுகம் என சொன்னால் ரசனை இல்லை என்பதனால், பேரழகு முகம் என சொன்னால் பெருமை இல்லை என்பதனால், புதுமையான உன் முகத்தை கலை பூக்கும் நிலம் என்பேன், கலை மகள் குளிக்கும் குளம் என்பேன், வயது 60 தொட்டாலும் வசனம் 20 எட்டவில்லை, சைஸு தொப்பையே போட்டாலும் மோசி திரட்சியே தட்டவில்லைன்னு ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு. அங்கிட்ட அந்த கமலா அம்மா அவங்க சம்சாரம் வாயை பத்துச்சு. அப்போ சொல்கிறேன், பொங்கி வரும் கங்கை கூட
உன் புன்னகைக்கு மயங்கிவிடும். உன் சிம்மக்குரல் கேட்டுவிட்டால் சங்கு ஊதாமலே குழங்கிவிடும். மின்னொளியை மிஞ்சிவிடும். உன் மிடுக்கு பார்வைக்கு ஆண்பொழியும் மஞ்சிவிடும். விழங்கத்தனையும் கெஞ்சிவிடும். ராஜநடை நீ நடந்து லாவகமாய் தலை உழிந்து ரகசியமாய் நீ பார்த்தால் ராட்சசிக்கும் காதல் வருனேன். ஓ ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு. எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம். அப்போ எனக்கு என்ன நோக்கம்னா, சிவாஜி கம்பெனியில் அடுத்து நம்ம தான் பாட்டு எழுத போகிறோம்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன். கர்ம வீரர் காமராஜின் கடமைக்கு கண்ணானாய், உலகத் தலைவி இந்திராவின் உள்ள கனியானாய், என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு தம்பியானாய் அப்படின்னு ஸ்டாப் அப்படின்னாரு. உங்கள் பண்பு தலைவர் அப்படின்னாரு எம்ஜிஆர் சார் அப்படின்னாரு. அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு தம்பியானாய், நேசமிகு தேசியனாய், பாராளுமன்ற வாசியனாய், பத்மபூஷனாய், பத்மஸ்ரீயாய், பவனி வரும் உந்தனுக்கு ரசிகன் பாடு பரணி இது. யமலோகம் சென்று விட்ட எத்தனையோ தியாகிகளை பூலோகம் அழைத்து வந்த புதுப்பெருமை உணைச்சாரும் கர்ணனையும் கட்ட பொம்மனையும் கீரனை சுட்டரித்த ஈசனையும் கப்பலோட்டிய தமிழனையும் கர்ஜித்த சிவாஜியும் சிவாஜியை எப்படி மறப்போம்னு இப்படி போயிட்டு இருக்கோம். ஒரு 40 பக்கம் போகும். மிகப்பெரிய பாராட்டினார். ரொம்ப வாழ்த்தினார் என்னை. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இமயங்கள்லாம் வாழ்த்தியவன் அடியன் இப்படியெல்லாம் வாழ்த்துப்பட்டான். அந்த தமிழை வெளியே கொண்டாடுன நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. வணக்கம். ஆழ்க தமிழ். அன்பான தமிழ் நேயர்களே, உங்கள் கவிஞர் ராஜசூரியன் பேசுகிறேன். தமிழ் சினிமாவின் மானசீகமான சிநேகனாக நான் கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டிலிருந்து இந்த சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய பயணத்தை ஒரு சாதனை பயணமாக, அதாவது சோதனை மிகுந்த காலகட்டங்களில் கூட 80ஆம் ஆண்டிலிருந்து என்னுடைய பயணம் சாதனை நோக்கிய பயணமாக, அதை மட்டுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சோதனைகளை வென்றெடுத்து அந்த சாதனையை நோக்கிய நிகழ்வாக என்னுடைய பயணம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்திங்கன்னா என்னுடைய பயணங்களில் 80லேருந்து அதுக்கான தெளிவாக நிறைய போராட்டங்கள். அதுக்கு இடையில் நம்ம திரைப்படமும் ஒன்று பண்ணியிருக்கோம். 2013 நான் சொந்தமாக திரைக்கதை, வசனம், இயக்கம் இதெல்லாம் எழுதி இணை இசையும் பண்ணி நேசம் நெசப்படுதே அப்படிங்கிற ஒரு படம் நானே செல்வா திரைக்கூடங்கிற பேரில் வெளியிட்டேன். 40 தியேட்டர்களை போட்டிருக்கேன். அந்த படம் கிட்டத்தட்ட 14 நாட்கள் எல்லா இடத்துலையும் ஓடியது. அந்த திரைப்படத்தால் எனக்கு பெரிய லாபம் இல்லாட்டாலும் சிறிய லாபத்தோடு நம்ம வெளியானோம். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி அது எனக்கு கொடுத்தது. அதற்கப்புறமும் அந்த சினிமா முயற்சியை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில் என்னுடைய நோக்கம் என்னென்னா, பாடல் எழுதணும் அப்படின்ட்டு தான் நம்ம சென்னையை நோக்கி பயணம் பண்ணோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டு துவக்கத்தில் சென்னையை நோக்கிய பயணம் நான் சினிமாவுக்காக பாடல் எழுத வேண்டும் என்பதற்காக. அதன் பிறகு சுரதா அவர்கள் தலைமையில், கவிஞர் வாலி அவர்கள் தலைமையில் நிறைய கவியரங்குகள் நான் பாடியிருக்கேன். சில நேரங்கள் எம்ஜிஆர் நகரில் நான் தங்கியிருந்தேன். அப்போ அந்த காலங்களில் தமிழ் எனக்கு சோறு போட்டது. அது எப்படின்னு கேட்டால், கவியரங்களுக்கு போகும்போது 30 ரூபா எனக்கு பணம் கொடுப்பாங்க. அப்போ அந்த 30 ரூபாயில் சில நேரங்களில் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு பாரதிராஜா சாருடைய எல்லையம்மன் காலனியில் அப்போ அவருடைய ஆஃபீஸு, அப்போ காதல் ஓவியம் பண்ணுறதுக்கு முன்னால் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கேலாம் நாங்கள் பயணிச்சிருக்கோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சினிமாவுக்காக ஒரு கூட்டம் நடந்தே போயிட்டுருக்கோம். அப்போல்லாம் பஸ் ஏற மாட்டோம், ஏன்னா எங்கிட்ட அதிகமாக பணம்லாம் இருக்காது. அதுக்காக இங்கேருந்து ஆரம்பிச்சோன்னா பல்லூர் கோட்டம் பாக்கியராஜ் வீட்டிலேருந்து அப்படியே போய் லேகேரியாவிலேருந்து அப்படியே திரும்பி நாங்கள் அப்படியே தொடங்குறோம். அப்போ எங்களுடைய அணியில் இருந்தவர் நடிகர் சந்திரசேகர். அன்றைய காலகட்டங்களில் அவர் எல்லையம்மன் காலத்தில் நின்ற காலங்கள் அது. அவர் உங்களுக்கு தெரியும், மிகுந்த உயரங்கள்லாம் பார்த்தாங்க. அது மாதிரி நிறைய பேர். இப்படி தான் அன்றைய சினிமாவில் வளம் சீரான நிலை இன்றைக்கு தொட்டு ஒரு நிலைக்கு இன்னும் இந்த சமூகத்தில் நான் ஒரு கவிஞர் என்பதால் நம்முடைய இன்றைய அரசியலமைப்பு கட்டமைப்பு இந்த கலைத்துறை மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வரணுங்கிற நோக்கம். இதுக்கிடையில் இந்த சித்தா விஷயங்கள், ஏன்னா நம்முடைய அதாவது உலகத்து எனக்கு தெரிந்த வரைக்கும் தமிழ் ஆர்வலர் என்பதற்காக நான் பேசலை. தமிழனை மீறிய அறிவாளி உலகில் எங்குமே இல்லை. நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. முன்னோர்கள், அதுவும் சித்தர்கள் சொல்லாத விஷயம். சித்தர்கள் தான் விஞ்ஞானமே. விஞ்ஞானத்தை மீறிய மெய்ஞானம் என்றால் அது நம்முடைய தமிழ் சித்தர்கள். இந்த தமிழ் சித்தர்கள் சொல்லாத விஷயங்களே கிடையாது. அதுக்காக அதை ஊண்டெடுத்து இந்த இடைப்பட்ட காலங்களில் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். தமிழ் சித்தர்களை படிச்சிருக்கேன்.
அதில் பார்க்கும்போது போகருங்கிற நம்முடைய சித்தர் சொல்லியிருக்கார். அதில் தான் நம்ம வந்து நிறைய அது சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அந்த தான் நம்முடைய இதில் வந்து சித்தாவை தெரிஞ்சுக்கணும், சித்தர்கள் கூட சொல்கிறாங்க அப்படின்னு உடல்நலத்துக்கான விஷயங்களை நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் சித்தாவுக்குள்ளேயும் நம்ம போனோம். அப்படி போகும்போது இந்த தமிழ் மேல் உள்ள பட்டு தான் தமிழில் இல்லாத விஷயங்களே உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் நம்ம பயணித்தோம். இதுக்கு இடையில் இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னா, இந்த தமிழினுடைய தனிப்பெரும்பான்மை, அதாவது தமிழினுடைய தனிப்பெரும் ஒரு மதிப்பை, தனிப்பெரும் ஆற்றலை, தமிழினுடைய தனிப்பெரும் தகுதியை இந்த சினிமாவுக்குள்ள வேறு விதமாக வேறு முகமாக பதிவிடணும், பதிவுக்கு கொண்டாடணுங்கிற ஒரு நோக்கம். முக்கியமாக என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சித்தர்களுடைய முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தமிழ் கலாச்சாரம் அழிந்து கொண்டிருக்கு நான் வந்து குற்றம் சாட்டுறேன். காரணம் என்னன்னு கேட்டால், உலகத்திற்கே வந்து வழிகாட்டியவன் தமிழன், அதில் மாற்று கருத்து கிடையாது. நெறிகாட்டியவனும் அவன் தான். நெறியும் வழியும் காட்டிய முக்கியமான ஒரு மொழி இனத்தை சேர்ந்தவன் யாருன்னா நம்ம தமிழன் தான். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன்தோன்றிய மூத்தகுடி தமிழ்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு மட்டும் கடந்து போயிடக்கூடாது. அதற்குள்ளே நின்று செயலாக்கம் பண்ணால் நாமும் தமிழனாக இருக்கலாம். இப்போ திருக்குறள்னு எடுத்துங்களேன். இப்போ திருக்குறளில் பேசப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய. ஆனால் முப்பால் எழுதிய வள்ளுவ பெருந்தகை பாண்டியன் அவையில் அந்த திருக்குறள் வந்து சரியில்லை, நீ வந்து இது செய்யவே கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. அன்றைக்கு ஒரு பெண்பாட் புலவி, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பெண்பாட் புலவி நம்ம அவையார் திருவள்ளுவனை கூட்டி போய் அந்த அவையில் பாண்டிய மன்னியிடம் அணுவை துளைத்து 7 கடலையும் புகட்டி குறுக தெரித்த குரல் மண்ணா இது அப்படின்னு அவ சொல்லி அந்த திருக்குறளை உலகறிய வைத்தவள் அவை பாட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்த கவிஞர் கம்பனுக்கு பெரிய பெரிய மணிமண்டபங்கள்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா வள்ளுவ பெருந்தகைக்கு ஒரு பெரிய அரண் போல பெரிய அரண்மனைகள்லாம் அமைச்சிருக்காங்க. அவருடைய புகழ் பாடப்பட்டுருக்கு. நிறைய இடங்களும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுவரை ஔவையாருக்கு எந்த இது 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 வந்து ஒரு கவிஞனாக என்னுடைய மிகப்பெரிய தாகம். ஏன்னா திருவள்ளுவனையே இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற அவை வரலாற்று சான்று இருக்குது. அது 1.25 அடியில் திருவள்ளுவன் வந்து உலகத்தளம் தான் சொல்லுவாங்க. காரணம்னா அவருடைய செயல் புறா 1.25 அடி. ஆனால் நம்முடைய அவை 1 அடியில் அளந்தார். ஆச்சரியெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா 1 அடி தான் இருக்கும். அப்போ 1 அடியில் உலகத்தை அளந்தவள். அது மட்டும் இல்லை, செய்யுள் நிறைய அடி இருக்கா. அதில் சும்மா சிம்பிளாக சொல்லப்போனால் இன்றைய காலத்துக்கு ஏற்ற செயல் அவள் கொடுத்துருக்கா. சொல்லப்படாத விஷயம், அவை சொல்லாத விஷயங்களே கிடையாது. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மனிதரை கேளுங்கள், கூடு விட்டுங்க ஆவிதான் பயின பின்பு யாரும் அணிவிப்பார் பாவிகள் அந்த பண்ணுன்னு சொல்லி வாழ்வியல் தத்துவத்தை அன்றைய இது மாதிரி நிறையா விவசாயத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கா. இப்படிப்பட்ட அந்த அவைக்கு ஒரு விழா எடுக்கிறதோ அல்லது அவைக்கான மணிமண்டபம் அமைக்கிறதோ, அதற்காக இந்த தமிழக அரசோ இதுவரைக்கும் இருந்தவர்களோ இதுவரைக்கும் இருந்தவங்க யாரும் அது மாதிரி செய்யலை. அப்போ நுட்பமாக நாம் ஆராய்ந்தால் தொல்காப்பிய காலத்துக்கு பிறகு எல்லா அதாவது 3 அதாவது சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, இந்த 3 நாடுகளுக்குமே உலா வந்து அன்றைய காலத்தில் தமிழை பரப்பிய பெரும் மூதாட்டி அவை. அந்த அவ்வையின் பேரில் கண்டிப்பாக, ஆனால் அவள் சொல்ல அவளுடைய புத்தகங்களை அரங்கேறணும், மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் போகணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தோட இந்த கவிஞன் என்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு அற்புதமான விஷயம், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. அதே மாதிரி நிறைய பேசலாம். அறம் அப்படிங்கிற விஷயத்தில் போனீங்கன்னா இந்த அறம்ங்கிற வார்த்தையை அழகாக போட்டு அறத்தை பற்றிய தகவலை நம்ம தமிழ் தான், வேறு எந்த மொழியிலும் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு மனித இயல், ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை பூரா நம்ம தமிழ் தான் சொல்லித்தருது. ஒரு அற்புதமான இந்த ஆயக்கலை 64ஐயும் சொல்லி மனித வாழ்வியலை பற்றிய மேம்படுத்தக்கூடிய விஷயங்களையும் சொல்லி தந்த நம்முடைய இந்த தமிழ் கலாச்சாரம், நம்முடைய தமிழ் இளைஞர்கள், இன்னும் சொல்லப்போனால் வைக்க என்னென்னா, இன்றைய நம்முடைய தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் தெரியவில்லை என்பதுதான். நிறைய இடத்துல ஆங்கிலம் தெரிந்த அளவுக்கு தமிழ் தெரியலை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத வரல. இப்போ அந்த நிலைமைக்கு போய்விட்டது. இது மிகப்பெரிய அபாயத்தின் அறிகுறியாக நான் சாடுறேன். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி, அது தமிழகத்துடைய தன்மையை சொல்கிறேன், வேறு மாநிலத்தில் கூட நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நம்முடைய
தமிழ் சமூகத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் அந்த நிலைக்கு ஆளாயிட்டாங்க இப்போ. ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு முதல்ல இங்கேருந்து நான் குற்றம் சாட்டுறேன், கல்வி என்பது வந்து அறம் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும், அந்த நாட்டுடைய மொழி சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லை. இப்போ என்னன்னு கேட்டால், இதை படித்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம், இதை படித்தா இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இந்த நோக்கத்தை தவிர எந்த நோக்கமும் இவர்களுக்கு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அவங்க பயிற்றுவிக்கக்கூடிய அந்த கல்வி சமூகவியலையோ வாழ்வியலையோ சொல்லித்தருதா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போ ஒன்று வேணாம், இப்போ படிக்கிற அந்த மாணவர்கள் கணக்கு பாடம் போடுறாங்க, அந்த கணக்கு இவன் படிச்சுட்டு வரான்ல, மேக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, நான் கேட்குறேன், இந்த மேக்ஸ் வந்து வாழ்வியலில் எங்கே நமக்கு இடம் பெறுது? அன்றைக்கு படித்த 1 1 2 அந்த வாய்ப்பாடு இன்றைக்கு எங்கே போய் ஜாமான் வாங்கினாலும் நம்ம எதாவது பொருள் வாங்கினாலும் அந்த கணக்கு வாழ்வியலோட சேர்ந்துடும். இந்த மற்ற இந்த என்னென்னமோ சொல்கிறீங்களா, அந்த கணக்குகள் வாழ்வியலில் எங்கேயாவது தலைகாட்டு தான். வாழ்வியலுக்கு ஒவ்வாத ஒரு கல்வி எதுக்குன்னு நான் கேட்குறேன். சிந்திச்சு பாருங்க கொஞ்சம். இவன் ஏதாவது படிக்கிறதுக்கும் செயலாக்கிறதுக்கும் சம்பந்தம் தான் இருக்கா? முதல்ல எப்படி வாழணும்னு ஒரு கல்வி சொல்லித்தரணும், அதுவே சொல்லித்தரல. அப்போ மற்ற வரக்கூடிய சமூகம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு அதாவது தன்னடக்கமோ மாதா பிதா குரு தெய்வங்கிற ஒரு விஷயம், அதாவது இன்றைக்கு எல்லாரும் மரியாதை இல்லை, அது இல்லை, இது இல்லை, நாடு கெட்டு போச்சுன்னு தான் பேசிட்டு இருக்கேன். ஒழிய அடிப்படை என்ன, எங்கே கெட்டு போச்சு, எதை எப்போ சொல்லணும், எங்கே சொல்லி தரப்படணும் அப்படிங்கிறலாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே சொல்லித்தர வேண்டிய கல்விக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பாடத்திட்டங்களை மாற்ற வேண்டுங்கிறது என்னுடைய காரணம். என்ன அப்படின்னா, ஏங்க ஒரு மனிதனுடைய அடிப்படையை சொல்லித்தரக்கூடிய அறிவாற்றல் ஒரு கல்வி தரலைன்னா அடுத்த சமூகம் எப்படி வளரும்? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஜெனரேஷனை விட்டுருங்க, அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, என்னுடைய பாட்டி தலைவடிச்சா ஒரு பூண்டை எடுத்து தலைவிட்டு படுத்துருவா. மருத்துவச்சியாக அவர்கள் இருந்தார்கள். குழந்தை பத்துக்கெல்லாம் சாதாரண விஷயம். ஒன்று வேணாம், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளாம் என்ன தண்ணி குடித்தோம் சிந்திச்சு பாருங்க கொஞ்சம். இன்றைக்கு கிராமங்களே நான் பார்க்குறேன், இந்த பாட்டில் 20 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி போய் அவனும் குடிச்சிட்டு இருக்கான். அப்போ அழகான கிணறு இருக்குது, அற்புதமான. ஏன்னா நான் ஒரு அதாவது அதையும் சொல்லி ஆகணும், நான் ஒரு சித்த நிலையை பற்றி சுத்தமாக ஓரளவுக்கு முழுமையாக அறிஞ்சவன் நான். ஆக இந்த மாதிரி குடிநீர் கூட இன்றைக்கு காசாகப்பட்ட, அது பாருங்கள், ஒன்று சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த குடிநீர் வந்து நீங்கள் வாங்குறீங்களே இந்த 20 ரூபா கொடுத்து, இந்த குடிநீரை 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அப்படியே இருக்கும், கெட்டே போகாது. அருமையான அப்போ நல்ல குடிநீர்னு சொல்கிறதால சாதாரண குடிநீரை எடுத்து வச்சிங்கன்னா 20 நாளையில் புழு பண்ணிடும். இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் சாப்பிடும் உணவில் உயிராற்றல் இருக்க வேண்டும். உயிராற்றலை தொலைச்சிடுறது எல்லாம் இதே மாதிரி தான். எல்லா பேக்கிங்லேயுமே உயிராற்றல் ஒளிந்து விடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மருந்து கெடாமல் இருக்கிறதுக்கு மருந்து போடுறீங்க. என்ன கெடாமல் இருக்க? அப்போ இந்த கெடாமல் இருக்கிறத சாப்பிட்றோம், கெடாமல் இருக்கிறத சாப்பிட்றா மருந்து போட்டு சாப்பிட்றனால உங்களுடைய ஆயுளும் உங்களுடைய உயிர்வாதமும் கெட்டு விடுகிறது, உடலும் கெட்டு விடுகிறது. இதுதான் உண்மை. ஆக இங்கேயும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு. இயற்கையோட மனிதன் இயந்து வாழ்வது மட்டும்தான் சிறப்பு. அதுதான் அறிவு. அறிவு மழுங்கடிக்கப்படுகிறது. அது என்ன காரணங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஆக விழிப்புணர்வு வேணும். இந்த விஷயங்கள் எல்லாம் திரைப்படங்களை கொண்டு வரணுங்கிறேன் நான். நோக்கம் தான் பாடல்கள் மூலமாக. இப்போ நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான, நீங்கள் எந்த திரைப்படத்தில் தான் இன்றைக்கி பாட்டை நீங்கள் எங்கே கேட்டாலும் சரி, சமூகத்துடைய விழிப்புணர்ச்சியை தூண்டும் விதமாகவே இருக்கும் அவருடைய படப்பாடல்கள் எல்லாமே. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய புகழை நாம் இது பண்ண முடியாது. இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே அவருடைய புகழ் இருந்து கொண்டு இருக்கும். நான் கூட ஒரு கவிதை சொல்லியிருப்பேன், மலை மறையும் காலம் வரை மண்ணாத உன்னரசு, அலை ஓயும் காலம் வரை நீதானே இளவரசு, உன்னை போற்ற வார்த்தைகளை உண்மை இது பொய்யும் இல்லை, இணையில்லா கலை மகனே ஈடுனக்கு யார் இங்கே, அலை வீசும் கடல் கூட மொழி பேசும் நிலை வந்தால் உன் விழி பேசும் அரசியலின் விசித்திரத்தை தான் பேசும். கலைவாண அரங்கத்தில் வாழை தலைமையில் நடந்த கவியரங்கத்தில் எம்ஜிஆருக்காக நான் பண்ணது. இது மாதிரி நிறைய அதை கவியரங்கள் தான் வாழ வச்சு ஒரு காலகட்டத்தில் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, வெறும் தமிழார்வம் தமிழ் சொல்ல விட இந்த தமிழ் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சோ அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வரணுங்க நம்ம நோக்கம். இன்றைய காலகட்டங்களில் தமிழ் மருவி அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபத்தமான நிலை உருவாகிட்டு இருக்கு. நம்முடைய தமிழ், அதாவது தமிழை நான் ஒரு படத்தில் என்னோட முதல் படத்தில் எழுதியிருக்கேன்.
தமிழா தமிழை பேசி தாயக மண்ணை நேசி. இந்த மாதிரி அந்த பல்லவி ஆரம்பிக்கும். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய செயல்பாடுகள்லாம் அதை நோக்கி இருக்கு. மொழி, அதாவது பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனிச்சிறந்தன வேணும் நம்முடைய தமிழ் சொல்லுது. அப்போ பெற்ற தாய்க்கு நிகராகத்தான் நம்முடைய தாய்மொழியை நம்ம பார்க்கணுங்கிறது நம்முடைய நோக்கம். இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு தமிழ் மேல் தமிழ் இனமான உணர்வும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு, அப்போ இன்னொரு விஷயம் சொல்லிட்டு நான் போயிடுறேன். அதாவது என்னென்னா, ஒரு நல்ல தமிழன் அப்படின்னா அவன் சைவமாக இருக்கணுங்கிறது என்னுடைய வாதம். இது வரைக்கும் தலைவர்கள் எந்த தலைவரும் சொல்லலை. ஒரு தொண்டனாக இருந்தால், நான் தொண்டர்களை தொண்டனாக வச்சுக்கோம், ஒரு தொண்டனாக நான் இதை பதிவிடுறேன். ஏன்னா தலைவன் தான் அந்த நல்ல விஷயங்களை யாருன்னு சொல்லலாம்ல. நான் ஒரு தொண்டனாக பதிவிடுறேன். என்ன பதிவிடுறேன்னா, தமிழ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தமிழன் என்றால் அவன் சைவமாக இருக்கணுங்கிறது என்னுடைய வாதம். எங்கே வேணாலும் நான் பேச தயாராக இருக்கேன். ஏன் அப்படின்னா, திருக்குறளில், ஏன்னா திருவள்ளுவனே நம்முடைய முப்பாட்டனாக எடுத்துக்கிட்டோம். எங்கே பார்த்தாலும் இது பத்திரிகையில் இருக்கு, எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய மரபின் வழி மரபை தூக்கி நிறுத்தக்கூடிய நம்முடைய மொழி, அந்த மொழியாற்றல் உள்ள திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, திருவள்ளுவர் சொல்கிறார், தமிழன் சொல்கிறான். ஐயர்களோ ஐயங்கார்ஸோ குடிமிக்காரர்களோ சொல்லலை. சொன்னவன் நம்ம தமிழன். திருவள்ளுவர் சொல்கிறான், 10 பாடல் புலால் மறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் 10 பாடல் எழுதியிருக்கான். அதே மாதிரி இன்றைக்கு தமிழர்கள் தெய்வம் சொல்லக்கூடிய முருகன் கோயில்லையோ சிவன் கோயில்லையோ பலி கொடுக்கப்படுவதில்லை. இன்றைக்கு வரைக்குமே சிவன் கோயிலில் பலி கொடுக்குறீங்களா? கிடையாது. முருகன் கோயிலில் கிடையாது. தமிழன் சைவமாக இருந்திருக்கிறான், சைவம் தான் அவனுடைய அறநெறி அப்படிங்கிறதுக்கு இதை விட சான்று வேறு ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது ஒரு மாறுதட்டி நான் தமிழன் அப்படின்னு சொன்னால் அவன் சைவமாக இருக்கணுங்கிறான். ஏன்னா தமிழனால மனித நேயத்தோடு இருப்பவன், சிறந்த அறிவாளி. அது என்ன எப்படியா போந்துக்கலாம் அவனை. அந்த தமிழ் நெறியே அப்படி தாங்க, மனித நேயம் சார்ந்தது தாங்க. அப்படின்னா மனிதநேய மாண்புகளோடு வாழ்கிறவன் தான் தமிழன். அப்போ தமிழன், நான் தமிழன். அப்போ தலைவன் எப்படி இருக்கணும்? புலால் மறுப்பு கொள்கையில் ஆழமாக அவன் இருக்கணும் இல்லையா? அனிசிய தலைவனாக அவன் இருந்தா அவருடைய பணி திருக்குறளை ஒற்றியே வரணும். ஆக இப்படிப்பட்ட நல்லவர்கள் தான் நமக்கு தலைவனாக இருக்கணும். அதான் முறையும் கூட. சரி, அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நாம் அரங்கூரும் தமிழ்லேருந்து இந்த தமிழ்மொழி நமக்கு சொல்லித்தந்த விஷயங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல இன்றைக்கு இருக்க வே ஆஃப் ஸ்டைல் இதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய மொழி என்ன சொல்லி தந்துச்சோ இதையெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கும் உலகளாவி கொண்டு போனால் எல்லாரும் எடுத்துக்க தான் போகிறாங்க. இந்த சிறப்பை வெளியாக்கணுங்க நம்ம நோக்கம். சரி, இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு சொல்லப்படுற விஷயத்துலேருந்து சினிமா அப்படிங்கிற ஒரு அற்புதமான இந்த கருவியை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கண்டிப்பாக அரசியலில் பெரியாளாவர்னு பயன்படுத்தலை. உழைப்பு, நம்பிக்கை, அதே போல் பிறரை ஏமாற்றுகின்ற மனநிலை இதெல்லாம் இருக்கக்கூடாது. நேர்மை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கடமை கண்ணியம் கட்டுப்படுமாங்க. வாழ்வியலுக்கு அவசியமான அந்த 3 வரிகள் ரொம்ப 3 சொற்கள் மிக முக்கியமானது. இதையெல்லாம் மேம்படுத்தி இதை முன்னிறுத்தி அவருடைய படங்கள்லாம் வந்தது. அதன் பிறகு வந்தவர்கள்லாம் அந்த மாதிரி வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு பசங்களுக்கு பிடிக்கிற இந்த விஷயமா கூட எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கு தகுந்தாற்போல் நாம் நம்முடைய தமிழை வளைத்து கொண்டு போகணும். அவங்கள்ட்ட வாழி எழுதுவார் சமயோசிதமாக. அந்த காலத்துக்கும் வாழி எழுதினாலும் இந்த காலத்துக்கு எழுதுவான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சமயோசிதமாக நிறையா விஷயங்கள் நம்ம கொண்டு போகணும். அதான் மிக முக்கியம். ஆக சினிமாவில் எது எப்படி இருந்தாலும் சரி, மனித இயலும் மனித மாண்பும் மனிதநேய நெறியும் வளர்க்குறதுக்கு கலைஞர்கள் அனைவருமே, கலைஞர்கள் இதுக்கு ஒற்றுமையாக இருந்து அதை செயலாக்கம் பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம். எங்களுடைய திரைப்படம் இப்போ சீக்கிரமாக ஒரு திரைப்படமும் நாங்கள் துவங்குறதா இருக்கோம். இது தமிழ் அறம் சார்ந்ததாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்னா அவ்வைகாரத்து சங்கத்தமிழை பாடிட்டு இருக்க மாட்டோம். இன்றைக்கு உள்ள நிலையில் இன்றைக்கு மாணவர்களுடைய ஸ்டைலில் போயிட்டு தமிழினுடைய விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான படம் ஒன்று நம்ம சீக்கிரமாக தயாரிக்கிறதாகவும், அதில் இன்றைக்கு நீங்கள் பார்த்த முகம் தெரிந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அதில் நடிக்க போகிறாங்க. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. புதியவர் கிடையாது. சினிமாவில் இன்றைக்கு நீங்கள் பார்த்த உங்களுக்கு பிரியமான உங்களுடைய அபிமான நடிகர்கள் அதில் இருப்பாங்க.
அப்படி தான் ஒரு திரைப்படம் சீக்கிரமாக அரங்கேற போகுது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இதில் சினிமான்னு நீங்கள் எடுத்துக்க போனால் ஆரம்ப காலத்தில் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு இன்றைக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு முதலாக நான் வந்து, அதாவது ரோஜா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அது நான் இப்போ இந்த விஷயத்த சொல்லிடுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன். ஏன்னா சினிமாவில் சான்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்ட்டு வெக்ஸ் ஆகி கோயம்புத்தூரில் ராஜவீதில் எங்கள் சித்தப்பா வீடு, அங்கே போய் நாங்கள் இருக்கும்போது அங்கே என் கூட பழகியவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து அந்த ரோஜான்னு ஒரு படம் வந்திருக்கு, போய் பார்க்க போவோம் அப்படின்னு சரிட்டு நானும் போனேன். அப்படி போகும்போது அந்த படத்துடைய டைட்டில்லாம் போயிடுச்சு. கேஜி தேட்டரில் போட்டுருந்தாங்க. ரைட்டு, கேஜி தேட்டரில் அந்த படம் போகுது. அப்போ போய் உட்காந்து படம் பார்க்குறோம். நாங்கள் போகும்போது அந்த டைட்டில் போயிடுச்சு. அந்த 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 இதோட முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உள்ளே உட்காந்து ஒரு 2 நிமிடங்களை பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரே சப்தமாக இருக்குது. என்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்ன இளையராஜா இப்படிலாம் மியூசிக் பண்ணியிருக்காரு, நம்மளால் தலை உண்மையிலே வலிச்சிச்சு. தலை வலிக்குது, டம்முன்னு ஏன்னா ஒரு நிலையிலேருந்து நான் அனுபவிச்சது அப்படியே சொல்கிறேன். என்ன இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டே போயிட்டுருக்கேன். இந்த வெள்ளை மலை பொழியது ஒரு சாங் வந்துச்சு. அங்கே நான் செத்துட்டேன். அதாவது நான் நேரடியாக சந்திக்கும் பொழுதும் அதுதான் சொன்னேன். அந்த பாடல் என்னை ஒரு வழி ஆக்கி அந்த டீன் அசந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வந்தாச்சு. மறுநாள் காலையில் பார்த்தா தினத்தந்தி பத்திரிகையில் நான் பார்க்குறேன், 19 வயது இளைஞரின் சாதனையை போட்டு ஏஆர் ரஹ்மான் படத்தை போட்டு, இந்த படம் வந்து இது புதிய இளைஞருடைய இசையமைப்பாளர் புதிய இளைஞர் ஏஆர் ரஹ்மான் வந்து நான் பார்த்து அதை விட பெரிய அதிர்ச்சி எனக்கு. படத்தில் பாட்டு கேட்டபோது இருந்த அதிர்ச்சியை விட இந்த என்னடா 19 வயசில் இப்படி ஒரு மியூசிக் பண்ணிட்டாரா, அப்போ இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போயிட்டு அப்போவே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். அவரை பாராட்டி எழுதிட்டு அன்றைய சிச்சுவேஷனில் எழுதிட்டேன். ஆசையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இந்த ஏஆர் ரஹ்மான்ங்கிற அந்த பேரை மட்டும் வச்சுட்டு யாராக இருந்தால் நமக்கு வந்து அதை பாராட்டியே தீரணும் எழுதி முடிச்சு இந்த பசங்களாம் வந்தாங்க. படித்து பார்த்து, ஆஹா நல்லா இருக்கே, நீங்கள் ஏஆர் ரஹ்மான்ட்டே நேரடியாக போனீங்கன்னா, அது இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் வந்திருக்காரு, நீங்கள் அது உங்களுக்கு சின்ன வயசுக்குள்ளவராக இருக்கார், நீங்கள் போகலாமா என்ன அப்படின்ட்டு அந்த ராஜவில் இருந்த ஒரு 4 பசங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் சென்னைக்காக மீண்டும் போங்க, அவரை பாருங்கள் அப்படின்ட்டாங்க. அதில் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், இப்படியே போகணுன்னா இதே கவிதையை நீங்கள் சீல்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா. அப்போ தான் அதை சீல்டு ஆக்கணும். அதெல்லாம் பெரும் கதை. அதை சீல்டு ஆக்க காசு இல்லை. அதெல்லாம் வேறு மாதிரி சில பேர்கிட்ட வாங்கி அப்படிலாம் பண்ணிக்கிட்டு 2000 ரூபா பணத்தோட அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அப்போ சாமியார் மடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வீடு, அங்கே தான் ஏஆர் ரஹ்மான் இருந்தார். அவங்க அம்மா இருந்தாங்க. அப்போ அதிகாலை நேரத்தில் நாங்கள் அங்கே போகிறேன். சாதாரணமாக அவர் இருந்தார். ஒரு பழத்தியாக ஒருத்தர் இருந்தார், ரொம்ப ஹைட்டாக. அவருக்கு ஒரு அன்றைய காலகட்டங்களில் ஒரு 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு தாடி வச்சுட்டு ஹைட்டாக ஒருத்தர் இருந்தார். அவர் தான் முதல்ல யார் என்ன வேணும்னு கேட்டார். அப்படின்னு நான் சொன்னேன், நான் அப்படி ஒரு சின்ன பொய்யை சொன்னேன். நான் வந்து திருச்சி கவிஞருடைய பேரவையிலேருந்து வர்றேன், நான் ஒரு கவிஞர், தம்பியை வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி இவருக்கு நேராக அவருக்கு ஒன்றும் புரியல, எல்லாம் வாழ்த்துக்கிறதுக்குனான்ட்டு போயிட்டு அவர்கிட்ட சொன்னால் அவரே நேராக வந்துட்டார். உண்மையிலே சொல்கிறேன், நான் அவரை பார்த்தது ஸ்கூல் போகிற பையன் மாதிரி தான் வந்தார். அவர் பார்த்தோன்னே அசந்து போயிட்டேன். ரொம்ப ஷார்ட்டாக இருந்தார். இந்தளவுக்கு உடம்புலாம் இல்லை. அப்போ நான் பார்க்கும்போது வந்தோடனே நான் உங்களுக்கு வாழ்த்து பாட போகிறேன் அப்படின்னு. அவர் அசந்து இல்லை அண்ணே, நான் என்ன சாதிச்சிட்டேன், இப்போ தான் 3 மாதம் படம் போயிட்டுருக்கு, நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னாரு. நான் வாழ்த்து பார்ப்பேன். அப்போ நீங்கள் உட்காந்தே இப்போ சொல்லுங்கள், நான் உட்காருங்க முதல்ல, வாழ்த்துப்பா பாடம் வந்திருக்கேன், நீங்கள் உட்காருங்க, உங்களை உட்கார வச்சு நான் வாழ்த்து பாப்பான்னா அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. அப்போ நான் உடனே சொன்னேன், அதில் வந்து எழுதியிருப்பேன், என் அபிமானத்துக்குரிய நீன்னு எழுதியிருப்பேன். அவர் உட்கார மறுத்துட்டார். நான் நின்றுக்கிறேன். கடைசி வரைக்கும் உட்காரவே இல்லை அவர். எனக்கு ரொம்ப அந்த பணி இன்றைக்கு வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் நானும் நின்று பாடிட்டுருக்கேன். என் அபிமானத்துக்குரிய நீ, சுரங்களை சுவாசப்பையில் சுமப்பவன் நீ, இசை மூச்சு விட்டு உயிர்களில் இனிப்பவன் நீ, முதலிலேயே ரோஜா தந்து எல்லோரையுமே தன் காதலாக்கி கொண்டவன் நீ, தாவணி அணி முன்பே தாயானவன் நீ அண்ணே அப்படின்னாரு. ஆமாம், 19 வயசில் உலகத்தையே திரும்பி வைக்கிற அளவுக்கு ஒரு இசையை போட்டு பாட்டு எழுதிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறது, 19 வயசு எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது, அதனால தான் எழுதுனேன் அப்படின்னு. தாவணி அணி முன்பே தாயானவன் நீ,
இதயங்கள் மட்டுமல்ல, இமயங்களே வியக்கிறது. இதோ உனக்கு கிஸ் கொடுக்க கின்னஸ் காத்திருக்கிறது. நின்னிசை காதலன் மனைவி ராஜஸ்வரின்னு போட்டு அன்றைய தேதியை போட்டு அது ஷீல்டாகவே கையில் கொடுத்தாச்சு. அது அந்த அந்த ஷீல்டுலேயே அது இருக்குது. என் படமும் இருக்கும், அவர் படமும். அந்த இருபத்தஞ்சில் வந்த படத்தை எடுத்து அது ஃபோட்டோ ஆக்கி அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். அப்படி கொடுத்துட்டோம். நான் வந்து கொடுத்துட்டேன். அதை வாங்கி அந்த பக்கத்தில் இருந்த உதவியாளர் சொல்லி முன்னால் வை அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தார். இது அன்றைக்கு நடந்தது. அப்படி சொல்லிவிட்டு, அண்ணே முதல்ல உட்காருண்ணே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னாரு. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அண்ணே ஒரு நிமிஷம்ட்டு போயிட்டு அவரே காஃபி கொண்டு வந்தார். அப்போ காஃபி குடித்தோம். அப்போ அவர் சொன்ன வாசகம், புதிய மன்னர்கள்னு ஒரு படம் ஒன்று பதிவாயிருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தர் வர்றார், கண்ணாடி பெரிய கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஒருத்தர் வெள்ளை கண்ணாடி போட்டு ஒரு பையன் வர்றார். அவர் ரொம்ப வறுமை கூட்டுக்கு அவர் பார்த்தா இழைச்சி போய் ஒரு மாதிரியாக இருந்தார். இவர் தானே பழனி பாரதின்னு பேர். இவர் எழுத போகிறார் இந்த படத்தில். சரி நீங்கள் பின்னால் போங்க அப்படின்னு அவர் அனுப்பிச்சிட்டார். எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் அனுப்பிச்சிட்டார். அண்ணே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் விக்ரம்னு டைரக்டரு, அவங்க ஆஃபீஸ் போயிட்டு ஃபார்மாலிட்டிக்கு, ஏன்னா இப்போ தான் நம்ம வளர்ந்து வந்துட்டுருக்கோம், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் அவர் பார்த்துட்டு மட்டும் காலைல வந்துருங்கண்ணே, நீங்கள் அந்த படத்தில் எழுதுறீங்க அப்படின்னாரு. ஒரு சின்ன கூச்சம் என்னன்னா எனக்கு, என்னிடம் அதான் சொன்னேன், திரும்ப இரவு சென்னையில் தங்கி நான் திரும்ப போகிற அளவுக்கு என்ன பணம் என்னன்னா இருந்திருப்பேன். ஆஃபீஸுக்கு போயிட்டேன், சரின்னு இவர்கிட்ட விடைப்பட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போனால் அவருடைய உதவியாளர் என்ன பண்ணுறாங்க, தஞ்சாவூர் இங்கே போயிருக்காரு, அவர் வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் வரைக்கும் சென்னையில் தங்கிறதுக்கு நான் அப்படிலாம் யாரையும் போய் கூச்சம், எனக்கு நான் காசுலாம் கேட்க மாட்டேன். இவர்கிட்டையும் சொல்ல எனக்கு வைக்கம். 2 நாள் வரைக்கும் தங்குற அளவுக்கு என்கிட்ட காசு பெருசாக இல்லை. அதனால் மீண்டும் கிளம்பி நான் வந்து கோவைக்கே போயிட்டேன். இது அன்றைக்கு நடந்த விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நிலையில் அன்றைக்கு பார்த்த ஏஆர் உண்மையிலே பெரிய ஆச்சரியம். அதாவது அப்போவே படம் பெரிய ஹிட்டு, பரபரப்பாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புதிய மன்னர்கள்லாம் அவருக்கு புக் ஆகிட்டுருக்கு. அந்த நிலையில் கூட அவர் என்னை கனிந்து உட்கார சொல்லி அந்த கவிதையை கேட்டு வாங்கி வச்சுட்டு மிக பணிவாக அவரே காப்பி எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சார். நான் தான் வேணான்ட்டு வந்தேன். அந்த அளவுக்கு இருந்த ஏஆர் ரஹ்மான் இன்றைக்கும் ஃபீல்டில் நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, இன்றைக்கும் அவர் அப்படி தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போவும் ஒரு முயற்சி எனக்கு என்னென்னா, இந்த பட துவக்க விழாவுக்கு அவரை தான் அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கவே இல்லை. நான் ஒரு படம் அதுக்கப்புறம் பண்ணேன். அன்றைய காலகட்டங்களில் வெளிநாட்டில் இருக்கிறதாகவே தகவல் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவருடைய சகோதரி எப்படி பார்த்தோம், அவங்க சரியாக பேசுகிறதே இல்லை. நான் விஷயத்த சொன்னோம், இல்லைங்க அண்ணன் வெளிநாட்டில் இருக்கார், அங்கே இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவர் கடைசி வரைக்கும் எங்களால் சந்திக்க முடியாதனால அந்த படத்தில் முடியல. இந்த படத்துக்காவது அவர் அழைக்கணும், பேசணுங்கிற நோக்கம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய அதே மாதிரி ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா ஒன்று இருக்குது. அது இப்போ வந்து இந்த அனுபவங்கள்லாம் திரட்டி இது வரைக்கும் நான் கவியரங்களில் பேசின விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நான் வந்து தொகுத்து ஒரு 100 கவிதைகள் அடங்கிய சூரிய வாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்னுடைய கவிதை புத்தகம் வந்து வெளியீட்டு விழா இப்போ வந்து ஒரு பெரிய அளவுலேயே சென்னையில் நடக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கு. அதில் வந்து தமிழ் அறிஞர்கள் நான் வந்து இதில் நிறைய சொல்ல விரும்பலை. இந்த சினிமா உலகத்தில் என்னோட பயணித்தவர்கள் இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்காங்க. இவர்களெல்லாம் கூட அதில் வந்து அணிந்துரை எழுதுவதற்கு தயாராக இருக்காங்க. அதெல்லாம் எழுதி அந்த புத்தகம் விரைவில் வரும். அந்த புத்தக துவக்க விழாவில் தான் இந்த புதிய திரைப்படம் துவங்குறதாகவும் இருக்கும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கண்டிப்பாக தமிழனுடைய பெருமையை சொல்லும், பறைசாற்றும். அதே மாதிரி இந்த கலாச்சாரம், நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துடைய மாண்புகளை எடுத்து சொல்லும். இன்றைக்கு இருக்கிற வேயாப் செயலோடு இந்த படம் பயணிக்கும். உலகளாவி உலகத்தரத்துக்கு கொண்டு போகணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த படத்தை எடுக்கணுங்கிற நோக்கத்தோடு நம்ம இருக்கோம். அதான் உண்மையும் கூட. திரைப்பட பயணத்தில் ஒரு டைம் பார்த்திங்கன்னா, நான் வந்து எனக்கு அப்போது வந்து எனக்கு கட்டுடியாவில் தனியாக ரூம் எடுத்து என்னால் தங்க முடியாத அந்த காலங்களில் இளங்கோவன்னு ஒருத்தர் திருநெல்வேலிக்காரர் இப்பவும் இருக்கார். இப்போ அவர் நல்ல நிலையிலே இருக்கார், சென்னையில் தான் இருக்கார், சென்னையில் குடும்பவாசியாக இருக்கார். இப்போ அவர் சிவாஜியுடைய நெருங்கிய நண்பர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த டைமில் சரிண்ணே என் ரூமில் தங்கிக்கிங்க அப்படின்னாரு. அவர் ரூமில் தங்கும்போது அவர் ஒரு காரணம் சொன்னார், நீ எம்ஜிஆர், நான் எம்ஜிஆருடைய தீவிரமான பெரியன்னு கூட சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஆர்வம். ஏன்னு கேட்டால், நான் வந்து வாடி தலைமையில் கவியரங்கம் போகும்போது நான் அப்படி சொல்லுவேன், சத்தியத்தாய் ஈன்றெடுத்த சாதி சரித்திரமே, சாவை சாகடித்த சரித்திர நாயகனே,
கத்திக்கும் கருணை உண்டு உன் மீது என்று மணியாச்சி ரயில் நிலையம் மனந்திறந்து சொன்ன போதும் எம்ஆர் ராதாவின் துப்பாக்கி உன் தொண்டையோடு போடு எடுத்து தோல்விவிட்டு சென்ற போதும் அமெரிக்கா எல்லை வரை அடம்பிடித்து தொடர்ந்து வந்த அந்த யமன் கூட உன்னிடத்தில் ஏமாந்து போன போதும்னு ஆரம்பிக்கும் போது பாலியெல்லாம் இருக்க கட்டி தழுவிருக்காரு. அவர் தான் அடிக்கடி சொல்லுவார், டே நீ சீக்கிரம் புத்தகம் போடுன்னு சொன்னது அவர் தான். புத்தகம் நீ போட்டே ஆகணும். இந்த மாதிரி அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ தீவிரமான ரசிகராக எம்ஜிஆர் மேலே இருக்கீங்க, எங்கள் தலைவருக்கு நீங்கள் எழுதுனா உங்களுக்கு இந்த மாதம் வாடகையே வேண்டாம் அப்படின்னாரு. என்னையா சொல்கிறேன் அப்படின்னா, சிவாஜி ரசிகர் அவர். சிவாஜி மனசில் அதே நீங்கள் எழுதுங்க நீங்கள் நீங்கள் எங்காவது படத்தையும் பார்க்குறீங்களா, ஏன்னா சிவாஜி படம் பார்ப்பேன் நான். அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னாரு. சரி எழுதிட்டு இதை சிவாஜிக்கு அப்போ 59வது பர்த்டே தேனாம்பேட்டை மைதானத்தில் பொன்னடியன் தலைமையில் நடக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு கவிதைலாம் எழுதிட்டு போயாச்சு. பொன்னடியன் அலோவ் பண்ண மாட்டார் எங்களை. அப்புறம் நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், ஒரு 300 ரூபா செலவு பண்ணேன், சிவாஜி வீட்டுக்கே மறுநாள் காலையில் போயிடும்னு சொல்லி பாண்டி பஜாரில் போய் கதர் சட்டை கதர் வெஸ்ட்லாம் வாங்கி எனக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் போட்டுட்டு காங்கிரஸ்கார மாதிரி போய் ஒரு ஆக்ஷன் கொடுத்து அங்கே உள்ள வாட்ச்மேன்லாம் சரி பண்ணி மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு சிவாஜி உட்காந்துருக்கார், எம்என் ராஜா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அவரை பார்க்க. அப்போ தாய்க்கு உத்தரவாட்டுங்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கார் சிவாஜி. அப்போ அந்த டைம் அவர் உட்காந்துருக்கார். என்ன நேற்று விழாதான் வந்துச்சு. அவர் உடனே போனோன்னே அப்புறம் எங்களை கேட்டார், யார் என்னன்னு கேட்டார். அப்புறம் விஷயத்த சொன்னேன். மன்றத்து பிள்ளையானார், எனக்கு விஷயம் தெரியல. அப்போ ஆமான்னு சொல்லிட்டேன். சரி என்ன விஷயம்னாரு. என்ன விஷயம் அப்படின்னாரு. அந்த கவிதையா நான் தூங்கிடுவேன் அப்படின்னாரு. பேசாமல் இருந்தோம். 2 லைன் படிங்க. எந்த ஊர் அப்படின்னாரு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அப்படின்னேன். ஒரு 2 லைன் படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ஓகே அப்படின்னாரு. சரி அப்படின்னா அப்புறம் ஒரு 2 லைன் படித்தேன். நடிப்பு சிற்பிக்கு நான் சுட்டும் புகழ் மாலை இது. அப்புறம் ஆரம்பிச்சேன்னு பார்த்தா படிங்க அப்படின்றாரு. படிங்க அதை சொல்லுவேன். சிவாஜி அப்படி உட்காந்துருக்கார். நான் சொல்கிறேன், ராஜமுகம் என சொன்னால் ரசனை இல்லை என்பதனால், பேரழகு முகம் என சொன்னால் பெருமை இல்லை என்பதனால், புதுமையான உன் முகத்தை கலை பூக்கும் நிலம் என்பேன், கலை மகள் பிடிக்கும் குளம் என்பேன். வயது 60 தொட்டாலும் வசனம் 20 எட்டவில்லை, சைஸு தொப்பையே போட்டாலும் மோசி திரட்சியே தட்டவில்லைன்னு ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு. அங்கிட்ட அந்த கமலா அம்மா அவங்க சம்சாரம் வாயை பத்துச்சு. அப்போ சொல்கிறேன், பொங்கி வரும் கங்கை விட உன் புன்னகைக்கு மயங்கிவிடும், உன் சிம்மக்குரல் கேட்டு விட்டால் சங்கு ஊதாமலை குழங்கிவிடும், மின்னொழியை மிஞ்சிவிடும், உன் மிடுக்கு பார்வைக்கு ஆண்பொழியும் மஞ்சிவிடும், விழங்கத்தனையும் கெஞ்சிவிடும், ராஜநடை நீ நடந்து லாவகமாய் தலை விழிந்து ரகசியமாய் நீ பார்த்தால் ராட்சசிக்கும் காதல் வருனேன். ஓ ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு. எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம். அப்போ எனக்கு என்ன நோக்கம்னா, சிவாஜி கம்பெனியில் அடுத்து நம்ம தான் பாட்டு எழுத போகிறோம்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன். கர்ம வீரர் காமராஜின் கடமைக்கு கண்ணானாய், உலகத் தலைவி இந்திராவின் உள்ள கனியானாய், என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு தம்பியானாய் அப்படின்னு ஸ்டாப் அப்படின்னாரு. உங்கள் பண்பு தலைவர் அப்படின்னாரு எம்ஜிஆர் சார் அப்படின்னாரு. அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு தம்பியானாய், நேசமிகு தேசியனாய், பாராளுமன்ற வாசியனாய், பத்மபூஷனாய், பத்மஸ்ரீயாய், பவனி வரும் உந்தனுக்கு ரசிகன் பாடு பரணி இது. யமலோகம் சென்று விட்ட எத்தனையோ தியாகிகளை பூலோகம் அழைத்து வந்த புதுப்பெருமை உணைச்சாரும் கர்ணனையும் கட்ட பொம்மனையும் கீரனை சுட்டரித்த ஈசனையும் கப்பலோட்டிய தமிழனையும் கர்ஜித்த சிவாஜியை எப்படி மறப்போம்னு இப்படி போயிட்டு இருக்கோம். ஒரு 40 பக்கம் போகும். மிகப்பெரிய பாராட்டினார். ரொம்ப வாழ்த்தினார் என்னை. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இமயங்கள்லாம் வாழ்த்தியவன் அடியன் இப்படியெல்லாம் வாழ்த்துப்பட்டோம். அந்த தமிழை வெளியே கொண்டாடுன நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. ஆகவே அன்பர்களே, கண்டிப்பாக ஒன்றுபடுவோம், வென்றுபடுவோம். அற்புதம், ஆனந்தம்.